வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, ஒரு சோப்பு நான் தயாரித்த சோப்பை ட்ரை ஸ்கின்னை நார்மல் ஸ்கின் லெவலுக்கு கொண்டு வந்துருச்சு. இன்றைக்கி டிபெண்ட் இல்லை அப்படின்ட்டு. மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்பு, இதுக்கு முன்னால் அவங்க யூஸ் பண்ண சோப்பு, அண்டு நான் ட்ரை பண்ண கொடுத்த சோப்பு, கிளிசரின் சோப்பு, இதெல்லாம் ஏன் செய்யாததை நான் தயாரித்த சோப்பில் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல அலோவேரா, அடுத்து கோகனட் ஆயிலு, கேஸ்டர் ஆயிலு, பட்டரு, சோஃபிகேஷன் ஃபார்முலேஷனுக்காக சோடியம் ஹைட்ராக்சைடு. வெறும் 4 பொருள் தான். ஆனால் என்னாச்சுன்னா, எண்ணெயை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நேராக திருவண்ணாமலையில் பெஸ்ட்டான செக்கு எண்ணெய் மரச்செக்குக்கு போயிட்டு அங்கே எண்ணெயை வாங்கி, ஏன்னா அதுக்கு முன்னால் சில கம்பெனி அது பேர் சொல்ல விரும்பலை, பல கம்பெனி ஆயில்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் நுரையே வரல. அதில் நிறைய கம்பெனி ஆயில்ஸ்லாம் வாங்கினேன், பெரிய பெரிய கம்பெனி ஆயில்ஸ்லாம் வாங்கினேன், அது நுரையே வரல. அப்புறம் கடைசியாக செக்கு எண்ணெய்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்கு எண்ணெய் போயிட்டு வாங்கி அதில் சோப்பு செஞ்சதுக்கப்புறம் தான் அது சோப்பாகவே வந்துச்சு. ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த ப்ராசஸை நான் பண்ணுறதுக்கு, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆனால் ஈஸியாக ஒரு ஒரு சோப்பு ஒரு ஸ்கின்னோட தன்மையை மாற்ற முடியும் அப்படின்றத நான் அப்போ தான் கண்கூட பார்த்தேன். நான் செஞ்சு நான் அது உபயோகப்படுத்தினதுக்கப்புறம் தான் அதை கண்கூட பார்த்தேன். அப்படி இருக்கும்போது இனி வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்க சோப்பு அதை பண்ண முடியல, பண்ணலை அப்படின்னும் போது அதில் ஏதோ இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக 3 விஷயம் சாதாரணமான ஸ்கின்னை ட்ரை ஸ்கின்னாக மாற்றுது. அதில் ஒன்று எஸ்எல்எஸ், இன்னொன்று பேராபின், இன்னொன்று டால்க். மற்றது ரெண்டுத்தையும் அப்புறம் பார்ப்போம். எஸ்எல்எஸ், இதில் எஸ்எல்எஸ் ரொம்பவுமே முக்கியமான இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நுரை வர வைக்கிறதுக்கு. ஒரு சோப்பு சுத்தமான ஆயிலில் பண்ணால் அதில் தானாக நுரை வரும். அதுக்குன்னு தனியாக நுரை வர வைக்கிற எந்த ஏஜென்ட்டையும் கலக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வெறும் நுரை வர்றதுக்காக எஸ்எல்எஸ் போட்டு அதை நாங்களாம் கேட்டிங்கன்னா, வெறும் நுரைக்காக பர்பஸ்க்கும் அழுக்கு நீக்குன்றாங்க. நீங்கள் நல்ல சுத்தமான ஆயிலில் தயாரிச்சிங்கன்னா எதுவுமே தேவை கிடையாது. நல்லா நுரை வருது, நல்லா ஒரு இது இருக்குது, அது நல்ல வேலையும் செய்யுது. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் எஸ்எல்எஸ்ன்னு ஒன்று போட்டு ஸ்கின்னை ட்ரை ஆக்கி அதுக்கப்புறம் அதை ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. மார்க்கெட்டில் நீங்கள் ஷாம்பு ஆகட்டும், ஃபேஸ் வாஷு, நீங்கள் எடுத்துக்கிற ஃபேஸ் வாஷ் எஸ்எல்எஸ் இல்லை எஸ்எல்இஎஸ் இருக்கும். இதை அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே மார்க்கெட்டில் கிடைக்காது. ஈவன் கிளிசரின் சோப்பு, ஈவன் நீங்கள் பெரிய பெரிய சோப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் எஸ்எல்எஸ் கண்டிப்பாக இருக்கும், இல்லை எஸ்எல்இஎஸ் இருக்கும். இது ரெண்டுமே ஒன்று தான். அந்த ஒரு இது வெண்மல்லிகையோட ப்ராடக்ட்ஸில் கிடையாது. அதனால தான் முதல்ல ஸ்கின்னை ட்ரை ஆக்கிறதில்ல. அடுத்து வீடியோவில் நம்ம பேராபின் பற்றியும் அண்ட் டால்க் பற்றியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.